இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லார் கையிலயுமே பாத்தீங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி பேன் கார்டு இருக்கிறத வந்து சில பேர் வந்து தவறா யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தவறு பண்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீங்க எப்படி சேஃபா இருக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பேன் கார்டு பொறுத்தவரை வந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த பேன் கார்டு நம்பரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா லோன் அப்படிங்கிறது வாங்க முடியும். இந்த பேன் கார்டு நம்பர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களால வந்து லோனே வாங்க முடியாது. எல்லா பேங்குமே எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுமே பார்த்தீங்கன்னா தற்பொழுது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தனிநபர் கடன் வாங்கணும்னாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் லோன் வாங்கணும்னாலும் சரி, இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பேன் கார்டை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க வரி கட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கும் வந்து இந்த பேன் கார்டு நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவைப்படுங்க. இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு, உங்களுடைய பேர் ஒரு இனிஷியல் மாறி இருக்கு, இந்த டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கு அப்படின்னாலும் அது பெரிய விளைவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். இந்த பேன் கார்டில் இருக்கக்கூடிய பேரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வரைய பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து பாஸ்போர்ட் கூட உங்களால் வந்து எடுக்க முடியாது. அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது உங்களுடைய பேன் கார்டை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும், நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள், எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக வந்து தேவைப்படுது. எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இந்த பேன் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. முக்கியமாக வந்து உங்களோட இன்கம் ஃபைல் பண்ணுறதுல ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்காக வந்து பேன் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேன் கார்டு அப்படிங்கிறத மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். அதில் ஏதாவது ஒரு இனிஷியல் மிஸ்மேட்சாக இருந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்சாக இருந்தாலோ நீங்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆதார் கார்டில் ஒரு நேம் இருக்கும், பேன் கார்டில் ஒரு நேம் இருக்கும். இதில் இனிஷியல் இருக்கும், இதில் இனிஷியல் இல்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து லோன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே வந்து ஆதார் கார்டில் வந்து பேர் மாற்றுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் உங்களுக்கு வந்து லோனை எடுக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் மாற்றுறது அப்படிங்கிறது சுலபமாகவே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். நீங்கள் பேன் கார்டில் பேர் மாற்றுறது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நீங்கள் பேரை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இது மிக மிக முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறிது காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய பேன் கார்டை வச்சு வந்து இன்னொருத்தவங்க வந்து லோன் எடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து கண்டுபிடிச்சி தற்பொழுது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் பேரில் ஏதாவது ஒரு லோன் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு வந்து ஒரு சிறந்த வழிகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்கள் மீது நடக்கக்கூடிய பொருளாதார ரீதியான மிஸ்யூஸை வந்து நீங்கள் வந்து தடுத்துக்க முடியும். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து வழங்குறாங்க. கவர்மெண்ட் தான் இதை வந்து மேலாண்மை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பேன் கார்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இசேவை மையத்துக்கு போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது டேரெக்டாக வந்து பேன் கார்டு ஆஃபீஸ்க்கு போனாலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு 15 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இசேவை உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஹெட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட பேன் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. பேன் கார்டு வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். உங்கள் பேர் வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிபில் ஸ்கோர் செக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது லோன் வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடிஆர் செக் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு மூலமாக யாராவது ஒருத்தவங்க வருமான வரி வந்து தாக்கல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு செக் யுவர் பேன் கார்டு இஸ் மிஸ்யூஸ்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன் கேஸ் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணி லோன் எடுத்திருக்காங்க அல்லது பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து மிக மிக கவனிக்கக்கூடிய ஒன்று. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிட முடியாது. இப்போ வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணிட முடியாது. அதே மாதிரி பேன் கார்டு, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மிஸ்யூஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி வந்து அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து
வச்சு யாராவது லோன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சிபில் ஸ்கோரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியிருக்கும். என்ன லோன் வாங்கியிருந்தாலும் அதில் காமிக்கும். நீங்கள் ஒரு ஏசி வாங்கியிருந்தாலும் அல்லது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தாலும் இதெல்லாமே வந்து கன்சூமர் லோனில் வரும். இல்லை கோல்டு லோன் உங்கள் பேரில் வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளக்க வந்து காமிக்கும். எவ்வளோ லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, எத்தனை வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா சிபில் வெப்சைட்டுக்கு வந்து போங்க. சிபில் வெப்சைட்டில் போயிட்டு வந்து சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், பேன் நம்பர் எல்லாமே போட்டு தான் செக் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மட்டும் காமிக்கிறேன். சிபில் செக் பண்ணுறதுக்கு freesibil.com அப்படிங்கிற அடிச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு. இதில் தான் நீங்கள் ஃப்ரீயாக வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஃப்ரீ சிபில் ஸ்கோர்னு இருக்கும். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கெட் ஃப்ரீ சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து வந்து லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வரும். உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து 2 வாட்டி டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி கார்டு, பேன் கார்டு நம்பர் இருக்கும். 2வது ஆப்ஷன் இருக்குது, அதை டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், பின்கோடு, மொபைல் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை வச்சு உள்ளக்க போகலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளக்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்கள் பேன் கார்டை வச்சு இதுவரை யார் யார் லோன் வாங்கியிருக்காங்க, எங்கெங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு வேளை வந்து லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஒருவேளை நீங்கள் லோன் வாங்கலை கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போயிட்டு வந்து முறையிடலாம். இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து என்ஓசி வாங்காமல் இருந்தாலும் அந்த லோன் க்ளோஸ் ஆகாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமிக்கும். உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 500 கட்டாமல் இருக்கும். அதனால் வந்து லோன் க்ளோஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து அடி வாங்கியிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் வந்து பேங்கை அப்ரோச் பண்ணிங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்ஓசி அப்படிங்கிறது ஒரு லோன் க்ளோஸ் பண்ணிட்டா என்ஓசி அப்படிங்கிறது நீங்கள் வாங்குறது மிக மிக அவசியமான ஒன்று. அதனால் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ யாராவது ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது மிக மிக அவசியமானது. ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு லோன் கிடைக்காம போகலாம். அதனால் வந்து என்ஓசி அப்படிங்கிறது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து உங்கள் பேன் கார்டில் ஏதாவது வந்து எரர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது. இதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய்க்கோங்க. அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் யுவர் பேன் கார்டுன்னு போட்டிருக்காங்க. உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து நீங்கள் இசேவை மையத்துக்கோ அல்லது வந்து பேன் கார்டு ஆஃபீஸ்க்கோ போனீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். 2 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஃபீஸ் வந்து ஒரு 200 250 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங் நம்பர் வரும். அதை வச்சு ட்ராக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, பேன் கார்டு வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இஸ் ஏ கீ டாக்குமெண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் வாங்குறதுக்கும் அதே மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டை வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க. இதே யாராவது ஒருத்தவங்க வந்து களவாண்டு போயிட்டாலோ, மிஸ்யூஸ் பண்ணிட்டாலோ, இல்லை ஃப்ராட் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையாகும். இதை கண்டுபிடிப்பதற்கு நம்ம 2 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஒன்று கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறது, இன்னொன்று வந்து பேன் கார்டு பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுறது. ஆன்லைனில் வந்து பேன் கார்டு வேலிடேட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் போகும். அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரு, டேட் ஆஃப் பர்த் சில விஷயங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வேலிடேட்டா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பேரில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை வந்து சொல்லிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய சிபில் ஸ்கோரை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியும். யாராவது மிஸ்யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தெரியும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்களுடைய பேன் கார்டை நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். அதாவது சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.